ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, கிறிஸ்மஸ் கிராஃப்ட் ஐடியா தான் சொல்லி தர போகிறேன். அது என்னன்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, உங்கள் எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன்னா, கிறிஸ்மஸ் ஸ்டார் தான் சொல்லி தர போறேன். ஸோ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் சார்ட் பேப்பரும் நீங்கள் எடுத்துக்கலாம், கலர் பேப்பரும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான கலர் எதுவோ அதை நீங்கள் எடுத்துக்குங்க. இன்னைக்கு நான் ஃபெவிஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஃபேப்ரிக் க்ளூ இருந்தாலும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். சிசர், ஸ்கேல், ஒரு பென்சில், இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். நீங்கள் பெரிய ஸ்டாராக பண்ண போறீங்கன்னா, இப்போ A4 ஷீட் இருக்குன்னா அதை நீங்கள் ஃபோல்டு பண்ணிட்டு எக்ஸஸாக இருக்கிற பேப்பரை நீங்கள் கட் பண்ணிட்டும் நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் மீடியம் சைஸில் இருக்கிற ஸ்டார் தான் சொல்லி தர போகிறேன். இந்த A4 ஷீட்டில் என்ன பண்ணுங்க, மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 10 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிக்கோங்க. 4 சைடும் 10 இன்ச்சு இருக்கிற போல் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டார் நீட்டாக இருக்கும். அது ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும். ஸோ சுற்றி பாருங்க, 4 சைடும் 10 இன்ச்சா இருக்கிற போல நீங்க மார்க் பண்ணிட்டு இது கட் பண்ணணும். இப்ப பாருங்க, நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். 4 சைடும் 10 சென்டிமீட்டர்ல நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல எத்தனை பீஸ் வேணும்னா 6 பீஸ் வேணும். ஏன்னா இந்த ஸ்டார் பண்ணதுக்கு 6 பீஸ் வேணும். அதாவது 6 பேப்பர் வேணும். 1 2 3 4 சொல்லிட்டு 6 பேப்பர் வேணும். இப்போ இதுல எப்படி பண்ணணும் நான் சொல்லித்தரேன், கவனமா பாருங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ நம்ம சென்டிமீட்டர் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, ஒரு பேப்பர் மட்டும் எடுங்க. எடுத்துட்டு அதை ட்ரையாங்கிள் ஷேப்ல நீங்க ஃபோல்டு பண்ணணும். நல்லா பாத்துக்குங்க. ட்ரையாங்கிள் ஷேப்ல நல்லா ஃபோல்டு பண்ணி இந்த இடத்துல இந்த சைட்ல நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ எக்ஸஸா பேப்பர் இருந்ததுன்னா அதை நீங்க கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா இது ஈவனா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்டார் நீட்டா இருக்கும். பாருங்க, கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, இப்ப நடுவில் ஒரு மிடில்ல ஒரு லைன் போல தெரியும் பாருங்க. இப்ப அந்த லைனுக்கு 2 சைடும் இருக்கு, பாதி பாதியா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த பாட்டை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கார்னர்ல ட்ரையாங்கிள் ஷேப் வரா மாதிரி நீங்க ஃபோல்டு பண்ணணும். இப்ப பாருங்க, இப்ப இதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிறதும் நம்ம என்ன பண்ணோம், ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிறப்பல நீங்க ஃபோல்டு பண்ணி மிடில் லைன் இருக்கு பாத்தீங்களா, அந்த லைனுக்கு 2 சைடும் நீங்க ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க. விட்ட பிறகு என்ன பண்ணுங்க, கீழே நீங்க இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும், நல்லா பாத்துக்குங்க. இப்ப ஃபோல்டு பண்ண பகுதிக்கு கீழே இந்த பகுதி பாட்டை மட்டும் எடுத்து அதை இந்த மேலே நீங்க இருக்கிற போல ஃபோல்டு பண்ணி விட்டுணும். ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு இது நல்லா நீங்க ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க, இதுலயே லைட்டா ஒரு லைன் போல இருக்கும் பாருங்க. இந்த லைனுக்கு 2 சைடும் என்ன பண்ணுங்க, இந்த கார்னர் இந்த கார்னர் 2 கார்னரையும் நீங்க என்ன பண்ணுங்க, ஃபோல்டிங் நல்லா பாருங்க. மேல் நோக்கி இருக்கிற போல நீங்க ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல மேல் நோக்கி இருக்கிறப்பல நீங்க ப்ரெஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம நேரா ப்ரெஸ் பண்ணி விட்டோம் பாத்தீங்களா, அதே மாடல்ல அதே மாதிரி கீழே நீங்க இதை ஃபோல்டு பண்ணிட்டு இந்த சென்டர்ல இருக்கிற லைனுக்கு 2 கார்னர்லயும் நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரெஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல ஃபோல்டு பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு ஆப்போசிட்லயும் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி 2 கார்னர்லயும் ஃபோல்டு பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப்ல இருக்கும். தெரியுது பாருங்க, இது ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஃபோல்டு பண்ணும் பாத்தீங்களா, அந்த பகுதியை நீங்க பிரிச்சுட்டு பாருங்க, ஓபன் பண்ணி விட்டுட்டு இந்த சென்டர்ல இருக்கும் பாருங்க, ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். ஸோ டைமண்ட் ஷேப்ல இருக்கும். நம்ம ஃபோல்டு பண்ணாலும் அந்த இடத்துல மட்டும் நீங்க லைட்டா க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு சைடில் இருக்கிற ட்ரையாங்கிளை அந்த க்ளூவில் நல்லா ஒட்டி விடுற போல் ஒட்டி விட்டுருங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறோம்
ரெண்டுமே சேர்ந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் ட்ரையிங் டைம் வந்து கொடுக்கணும். பார்த்தீங்களா, இதில் போல் இருக்கும், நடுவில் வந்து இந்த கேப் இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க, இது அப்படியே வச்சுக்கிட்டு இதை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணுங்க. இப்போ ஒட்டி விட்டுட்டோம் பார்த்தீங்களா. இப்போ 2ஆக ஃபோல்டு பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ண, இதை வந்து நீங்கள் கீழே வெளி சைடில், அதாவது கீழே நீங்கள் வந்து இதை விரித்து விட்டுட்டு இதை வந்து 2ஆக ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம ஃபோல்டு பண்ண பகுதி பாருங்கள், அந்த சிம்பிள் தெரியும் பாருங்கள், லைனு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு உள் சைடு இப்படி இருக்கும், வெளி சைடு வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும். இதே போல் 6 பீஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன், பார்த்துக்குங்க. உங்களுக்கு தெரியலனா நீங்கள் மறுபடியும் வீடியோவை வந்து பாஸ் பண்ணி ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இது கிளியராக புரியும். இப்போ பாருங்கள், நான் வந்து 6 பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதை போல் ரெடி பண்ணி வச்சுக்குங்க. ரெடி பண்ணி வச்ச பிறகு என்ன பண்ணுங்க, இப்போ இதில் வந்து நல்லா ஒரு லைன் தெரியும் பாருங்கள், நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்டி விட்டோம் பார்த்தீங்களா. ஒட்டி விட்டுட்டு அதை வந்து நம்ம பிரித்து விட்டோம் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்க, அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனில் மட்டுமே நீங்கள் இந்த ஃபோல்டிங் சைடு வந்து உங்களை பார்த்தா போல் இருக்கணும், ஓப்பன் சைடு வந்து அவுட்டரில் இருக்கணும். ஸோ இதே போல் வச்சுக்கிட்டு இதில் லைன் வந்து நல்லா தெரியுதா பாருங்கள். இங்கேருந்து ஒரு லைன் போல் நம்ம ப்ரெஸ் பண்ணி மடித்து விட்டோம் பார்த்தீங்களா, க்ளூ தடவி உள்ளே வந்து நம்ம செட் பண்ணி விட்டோம் பார்த்தீங்களா. அதுக்கு ஆப்போசிட் மேலே வந்து என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணணும். நல்லா க்ளூவை வந்து நல்லா தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டு இப்போ இதில் வந்து என்ன பண்ணுங்க, இன்னொரு பீஸ் வந்து எடுங்க. திரும்பவும் வந்து அந்த ஃபோல்டிங் வந்து நம்மளை பார்த்தா போல் இருக்கணும், ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறா போல் பார்த்து நீங்கள் வந்து இது மேலே ஒட்டுங்க. ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் ஐடியா தான், நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து அழகாக சொல்லி தரலாம். ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், 1 by 1 மேலே மேலே வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டணும். இப்போ பாருங்கள், நான் இது மற்ற 3 பீஸும் ஒட்டிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம 6 பீஸும் வந்து ஒன்றா ஒட்டி விட்டுட்டோம். ஒட்டி விட்டுட்டு இப்போ பாருங்கள் 6 பீஸ் நல்லா தெரியுது பாருங்கள். இது கொஞ்ச நேரம் நீங்கள் ட்ரையிங் டைம் கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 6 பீஸும் வந்து ஜாயின் பண்ணுறாப்புல நீங்கள் வந்து இந்த மிடில் வந்து க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஒட்டி விடணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒட்டிட்டோம் அழகாக. இதுக்கும் கொஞ்சம் ட்ரையிங் டைம் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டார் போல் அழகாக இருக்குது பாருங்கள். இது பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைனாக இருக்கும். இது ஒரு ஃப்ரண்ட் சைடு பாருங்கள், இது வந்து 2D எஃபெக்ட் பாருங்கள். ஒரு அழகாக கிறிஸ்மஸ் ஸ்டார் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுவே வந்து என்ன பண்ணுங்க, இந்த ஸ்டாரில் ஏன்னா ஒரு பாட்டில் மட்டும் நீங்கள் ஊசியில் ஹோல்ஸ் போட்டு அதில் வந்து த்ரெட்டை கட்டி நீங்கள் வந்து அழகாக உங்கள் வீட்டில் வந்து தொங்க விடலாம். கிறிஸ்மஸ் ட்ரீயில் சின்ன சின்ன ஸ்டார் செஞ்சு அதிலே நீங்கள் வந்து தொங்க விடலாம். இது தொங்க விடும் போது அழகாக இருக்குது. இது வந்து மல்டி கலர்லேயும் நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ நான் பாருங்கள், ஸ்டார் வந்து ஸ்மால் சைஸும் நான் பண்ணியிருக்கேன். இன்ச்சஸ் வந்து கம்மி, இது வந்து 10 சென்டிமீட்டர்னா இது வந்து 5 சென்டிமீட்டரில் வந்து நான் எடுத்து பண்ணியிருக்கேன். அதே போல் உங்களுக்கு வந்து இதை விட ஸ்மால் வேணும்னா நீங்கள் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் எடுத்து பண்ணும்போது இதை விட ஸ்மாலாக இருக்கும். ஸோ இது ஜஸ்ட்டு ஐடியா மட்டும்தான். நீங்கள் வந்து உங்களுடைய கிறிஸ்மஸ் அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து இது ஹோம் டெக்கர் ஐடியாவை நான் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அழகாக பண்ணலாம். பாருங்கள், சிம்பிளான ஸ்டார் தான் இது. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.